கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. உனக்குள்ளதை பற்றிக்கொள் என்கிறதான தலைப்பில் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொள் என்று பிலதெல்பியா என்கின்ற சபைக்கு தேவன் சொல்லுகிறார். அந்த சபை கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின சபை. கர்த்தருடைய வசனத்தின் மேல் தாகம் கொண்டு அதை உறுதியாய் பற்றி கொண்ட சபை. தேவன் அந்த சபையினுடைய பாடுகளையும் பிரயாசங்களையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் கடைசி கால எழுப்புதலுக்கான ஒரு திறந்த வாசலையும் அந்த சபைக்கு தருகிறார். அதை ஒருவராலும் பூட்ட முடியாது எனவும் சொல்லுகிறார். அவர் தாம் ஒரு பரிசுத்தமும் சத்தியமும் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர் என்றும் வெளிப்படுத்துகிறார். அந்த சபைக்கு நான் உன்னில் அன்பாய் இருக்கிறேன் என்று உன்னுடைய சத்துருக்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன், வரப்போகிற சோதனை காலத்தில் இருந்து உன்னை தப்புவிப்பேன் எனவும் சொல்லுகிறார். அத்தனை மேன்மைகளையும் காண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்ற சபையாகிய நாம் அவர் நமக்கு கொடுத்த கிரீடத்தை பத்திரமாய் பாதுகாத்து வர வேண்டும். சில சமயங்களில் சுயமும் உலகமும் நம்மை அந்த கிரீடத்தை இழந்து போகிறதான நிலையில் தள்ளும். கிரீடம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆளுகையாகவும் அதிகாரமாகவும் மகிமையாகவும் மேன்மையாகவும் அது நமக்கு அலங்காரமாகவும் இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான இச்சைகளிலும் காரியங்களிலும் நாம் அந்த கிரீடத்தை இழந்து போக நேரிடும். அப்பொழுது வேதத்தில் இருந்து ஒரு சில வாலிபர்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் அவர்களை போல் செயல்பட வேண்டும். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை தியானிப்போம். முதலாவதாக நாம் யோசேப்பை பற்றி பார்ப்போம். அவன் ஒரு வாலிபனாக இருந்த போதே தன் தகப்பனாகிய யாக்கோபு தனக்கு காண்பித்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வழியில் நடந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஆனால் அவன் வாழ்வில் அனைத்தும் அந்த தரிசனத்திற்கு எதிர்மாறாகவே நடந்தது. அவன் அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு நடந்தான். அவன் தன் சொந்த சகோதரர்களாலேயே தள்ளப்பட்டான். எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான். கடைசியில் தான் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அவன் சிறைச்சாலையில் இருந்த நாட்களிலும் கர்த்தர் மேல் வெறுப்பு வராமல் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை தியானித்து அவரிடம் ஜெபித்து வந்ததனால் கடைசியில் அவன் எகிப்து தேசத்திற்கே ஆளுநராக மாறினான். அந்த குற்றத்தை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் இப்படி இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவன் கையில் விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அனைவரையும் கூப்பிட்டார். ஆக அவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய விரும்பாமல் வஸ்திரத்தை விட்டு ஓடினான். கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டான். இன்னொரு உதாரணமாக நாம் தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். ஆம், அவர் ஆடு மேய்த்தவன் தான். ஆனால் அரசனாக உயர்ந்தான். அது நாம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதே தாவீது கர்த்தரை துதிப்பதிலும் ஒரு காலமும் இடைவிடாமல் துடித்து வந்தான். கர்த்தரை பற்றி கொண்டிருந்தான். அவன் தன்னையே அறியாமல் பாவம் செய்தாலும் அதை கர்த்தரிடம் ஒப்புவித்து மனம் கசந்து அழுது அதை நிறைவேற்றி மன்னிப்பு வாங்கி விடுவான். சோ அது மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆகையால் நமக்கும் நம்முடைய கிரீடத்தை குறித்து ஒரு கவனம் தேவை. நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறவனாகவும் நம்முடைய சரீர பிரகாரமான ஆசைகள் இச்சைகள் எல்லாத்தையும் அடக்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரும் பொழுதுதான் அந்த கிரீடத்தை நம்மளால் பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தமும் காத்து கொண்டு நடத்த முடியும். அப்படியாக நாம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் வரப்போகிற சோதனை காலத்திலும் எல்லாவித பிரச்சனைகளிலும் நம்மை காத்து நடத்துவார். இப்படியாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஆமேன்.